ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர் ஃபார்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் அன்பாக்சிங் மட்டும் நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க. அப்பப்போ இந்த மாதிரி தேர்தல் சம்மந்தமான சில முக்கியமான தகவல்களையும் நம்ம இனிமேல் பார்க்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் அவங்கவுங்க பேரெல்லாம் ஆன்லைனில் அப்லோட் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஆன்லைனில் எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்குறது அப்படின்றத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலிமா நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல கூகுள்குள்ளே போய்க்கோங்க. கூகுளில் எலெக்ஷன் அப்படின்னு எலெக்ஷன் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணிட்டு முன்னாடியே எலக்ட்ரோல் சர்வீஸ்னு முன்னாடியே இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தாங்க வரும். அதில் மேலே பார்த்தீங்கன்னா 3 கோடு மாதிரி இருக்கா ரைட் சைடில், அந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். அதில் சர்வீஸுன்னு இருக்கும் பாருங்கள், சர்வீஸுன்றதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டா கீழே 3வது ஆப்ஷனாக சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு இருக்குங்க. அதை ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா சர்ச் இன் எலக்ட்ரோல் ரோல் இதில் வந்துடுங்க. அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா யுவர் எபிக் நம்பர்னு வருங்க. அதில் உங்களோட எபிக் நம்பர், அதாவது உங்களோட ஓட் ஐடி நம்பரை எழுதணுங்க. நான் என்னோடய ஓட் ஐடி நம்பர் போட்டுக்கிறேன். கீழே செலக்ட் யுவர் ஸ்டேட்டுன்னு இருக்குங்க. அதில் நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு கீழே கேப்சா காட்டும், அந்த கேப்சாவை ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. கேப்சாவை ஃபில் பண்ணிட்டு கீழே சர்ச் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஓட்டர் லிஸ்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். இது காமிச்சிச்சின்னா உங்கள் பேர் பதிவாக இருக்குது, உங்கள் பேர் இருக்குதுன்னு அர்த்தம். இதில் முக்கியமானது என்ன, லாஸ்ட்டில் உங்களுடைய சீரியல் நம்பர் தான் முக்கியம். லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே தள்ளிவிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் சீரியல் நம்பர்னு காட்டுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது உங்களுக்கு மாறி இருந்துச்சுன்னா தான் சரி உங்களுக்கு இது இப்போ மறுபடியும் அப்டேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இல்லைனா பழைய நம்பர் இருந்துச்சுன்னா எதுக்கும் உங்களோட பிஎல்ஓ கிட்ட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எப்படி இந்த ஓட்டர் லிஸ்ட்டை பார்க்குறதுன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் ஒருவேளை உங்கள் பேர் இல்லைன்னா உங்களோட பிஎல்ஓவை எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாங்க. நம்ம பிஎல்ஓ நம்பரை எடுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம ஏற்கனவே இந்த பேஜில் இருந்தோம்ல, இந்த பேஜில் விவ் டீட்டெயில்ஸ்னு காட்டுதுங்களா, அதுக்கு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வருங்க. இந்த பேஜில் நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் காமிக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி நம்ம கீழே போகணுங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கீழே இன்னும் நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இஆர்ஓ பிஎல்ஓன்னு கீழே இருக்குது பாருங்கள். நம்மளோட பிஎல்ஓ நம்பர் இது தாங்க. என்னோடய பிஎல்ஓ நம்பர் இது. உங்களோட எபிக் நம்பர் என்னவோ அதுக்கு தகுந்த பிஎல்ஓ நம்பர் வரும். இவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இவங்க தான் வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு கால் பண்ணி உங்கள் பேர் ஏன் லிஸ்ட்டில் வரல என்ன ஏதுன்னு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாங்க. அதாவது உங்கள் பிஎல்ஓ யாருன்னா உங்களுடைய அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க தான் பிஎல்ஓன்னு சொல்லுவாங்க. உங்களோட எஸ்ஐஆர் ஃபார்ம் அவங்ககிட்ட தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் தரலனாலோ இல்லைன்னா உங்கள் எஸ்ஐஆர் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணலனாலோ நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்கலாம். அவங்களோட ஃபோன் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஸ்க்ரீன் ரெக்கார்டில் பார்ப்போம். அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தாங்க இந்த கால அவகாசம் இருக்குது. இன்றைக்கி ஆரம்பித்து அதாவது 19ஆம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம். அதுக்குள்ளே உங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணுமோ, எப்படி உங்கள் பேரை வர வைக்கணுமோ அதை வர வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்புங்க. அதுக்கப்புறம் டைம் கிடையாது. 18ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஃபில் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை பதிவு பண்ண வேண்டியது உங்களோட கடமைங்க. அதுக்கப்புறம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும்.
அது வெளியிட்ட வாட்டி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேர் நீங்கள் எதுவும் பண்ணாமல் அப்பயும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட முடியாது. அதனால் நீங்கள் எப்படியாவது ட்ரை பண்ணி கண்டிப்பாக உங்கள் பேரை வர வைக்க வேண்டியது உங்கள் கடமைங்க. ஒருவேளை உங்களோட பெயர் அந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ என்னால் முடிஞ்ச ஸ்டெப்பை நான் உங்களுக்கு எடுக்கிறேன். உங்களை ஏதாவது காண்டாக்ட் பண்ண முடிஞ்சாலும் நான் காண்டாக்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த 26 தேர்தலில் நீங்கள் எல்லாருமே வாக்களிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. ஏன்னா இந்த வருஷ தேர்தல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது இருமுனை தேர்தலாக இருக்க போகிறதில்ல, மும்முனை தேர்தலாக தான் இருக்க போகுது. அதாவது திமுக, அதிமுக, தாவேகா 3 கட்சி தலைவர்களும் மோத போகிறாங்க. ஸோ யார் ஜெயிக்க போகிறாங்கன்றத நம்ம தேர்தல் இறுதியில் பார்ப்போம். இந்த மாதிரி தேர்தல் சம்மந்தமாகவும் சில வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கண்டிப்பாக தேர்தல்னாலே விஜய் அண்ணாவை பற்றி பேசலைன்னா அது சரியாக இருக்காதுங்க. விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்போ தான் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வந்து ஒரே ஒரு கிளிக்கு தான். ஆனால் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக அமையுங்க. அடுத்தடுத்து நம்ம வீடியோவை நம்ம போடலான்ற ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா டெய்லி நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வீடியோவும் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க ஆன்லைன்லையோ இல்லை ஆஃப்லைன்லையோ, அது எங்கே வாங்குறது, எப்படி வாங்குறது, எந்த ப்ராடக்ட் வாங்குறது அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனலில் அதே மாதிரி ப்ராடக்ட்டை வாங்கி வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்துட்டு அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதா வேணாமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதனால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட். ஏய், அங்கே என்ன பண்ணிட்டுருக்குறேன்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்ல. ஒன்றும் இல்லைங்க, என்னுடைய டாக் தான். பேர் லக்கி. இப்படி தான் அடிக்கடி குறும்புத்தனம் பண்ணுவா. எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக வீடியோ போட்டுட்ருக்கிறேன். ஆனால் வந்து நடுவில் வந்து என்னென்ன காரியம் பண்ணிட்டுருக்கான்னு பாருங்கள். தப்பாக எடுத்துக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.